ஹலோ எவ்ரிவன், தேங்காய் பால் ஜவ்வரிசி பாயாசம் ரெசிபி பார்க்கலாமா? ஜவ்வரிசி பாயாசம் செய்ய போகிறோம். தேங்காய் பாலில் பாயாசம் செய்ய போகிறோம். இப்போ அடுப்பை பற்ற வச்சு தண்ணியை காய வச்சு 200 கிராம் ஜவ்வரிசியை ஊற போட்டு அதில் வேக வச்சுருவோம். ஜவ்வரிசி வேகட்டும். இப்போ முந்திரி திராட்சை எல்லாத்தையும் வறுத்துட்டு சேமியாவை வறுத்துட்டு போடுவோம். நெய் போட்டுக்கிடுவோம். நெய் காஞ்சிருச்சு, முந்திரியை போட்டு வறுத்துக்கிடுவோம். தேங்காய் பாலில் தான் செய்ய போகிறோம். அதனால் டேஸ்ட் நல்லா இருக்கும். ஒரு தேங்காய் உடச்சி தேங்காய் பாலையும் ஊற்றி வறுத்துக்கிடுச்சு. இப்போ முந்திரி திராட்சை போட்டையும் வறுத்துக்கிறோம். நல்லா பொன்னிறமாக வறுத்துருச்சு, எடுத்துருவோம். இந்த நெய்யிலேயே சேமியாவையும் போட்டு வறுத்துருவோம். சேமியா நல்லா வறுத்துருச்சு. அமர்த்திட்டு போய் தேங்காய் பால் எடுத்துகிட்டு வருவோம். ஜவ்வரிசி வேகுது, நல்லா வேகட்டும். பாதி வெந்துருச்சு, கொஞ்சம் நல்லா வேகட்டும். ஜவ்வரிசி நல்லா கரைஞ்சி வெந்துருச்சு. இப்போ சேமியாவை போட்டு வேக வச்சுக்கிடுவோம். சேமியா வேகட்டும், அப்புறம் எல்லாம் அதுக்கு போடுவோம். ஜவ்வரிசியும் சேமியாவும் நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த மாதிரி தான் வெந்து வரணும். ஜவ்வரிசி தண்ணியிலே சேமியா வேக வச்சுட்டேன். சீனி போட்டுக்குவோம். சர்க்கரை போட்டு நல்லா கலந்துட்டேன். சர்க்கரையோடு இருக்கிற தண்ணி தான் இது. இப்போ தேங்காய் பாலை ஊற்றிக்கிடுவோம். ஒரு தேங்காய் பால் அப்படியே எடுத்து திக்காக எடுத்தாச்சு, அப்படியே ஊற்றிட வேண்டியதான். தண்ணி இன்னி எதுவும் இல்லை, தேங்காய் பாலில் தான் செய்ய போகிறோம். ஃபுல்லாக தேங்காய் பால் தான். கொதிக்க விட்டுறக்கூடாது. அப்படியே கொஞ்சம் சூடு கடுக்குன்னு நம்ம குடிக்கிற அளவுக்கு, சாப்பிட்ற அளவுக்கு கடுக்குன்னு சுட்டோம்னா அப்படியே அரைக்கிறோம். இதில் 1/2 கிலோ சர்க்கரை நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா கூட போட்டுக்கோங்க, இல்லாட்டினா கம்மியாக போடுறதுனாலும் போட்டுக்கோங்க. எங்களுக்கு இந்த இனிப்பு போடும். இந்த பாயாசத்துக்கு ஒரு சிட்டிகை உப்பு போட்டுக்கிடுவோம். உப்பு போட்டால் தான் அந்த இனிப்பை டேஸ்ட்டை தூக்கி கொடுக்கும். இந்த அளவுக்கு போடுறேன், போட்டுக்கிறோம். திராட்சை முந்திரி எல்லாத்தையும் போடுறேன். நெய்யில் வறுத்து வச்சுருக்கோம், அது புறத்தையும் போட்டுக்கிறணும். பார்க்க தண்ணியாக தான் தெரியும். கொஞ்சம் நேரம் இறக்கி ஆற வச்சிட்டோம்னா திக்காயிரும். இந்த பதத்துக்கு இறக்கிடணும். எல்லாம் நல்லா வெந்துருச்சு. அதனால் தேங்காய் பால் நல்லா சூடாயிருச்சு. இப்போ ஏலக்காய் போட்டுக்கிறோம். தேங்காய் பால் திரையெல்லாம் செய்யாது. ஜவ்வரிசியும் சேமியாவையும் நல்லா வேக வச்சுட்டு ஊற்றுனோம்னா தெரியாது. உப்புலாம் போட்டாலும் தெரியாது. நல்லா தேங்காய் பால் கட்டுக்குன்னு சூடாயிருச்சு. இப்போ பாருங்கள், இந்த பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ அமர்த்திக்கிறோம் அடுப்பை. அப்போது அவ்வளோதாங்க, தேங்காய் பால் ஜவ்வரிசி பாயாசம் ரெடி. இதை சும்மா குடித்தாலே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இன்னும் பூரியில் ஊற்றி சாப்பிட்டா டேஸ்ட்டு அல்ட்டியாக இருக்குங்க. அந்த டேஸ்ட்டை சொல்ல வார்த்தையே இல்லைங்க. இந்த மாதிரி காம்பினேஷனில் எந்த ஊர் சைடில் சாப்பிடுவாங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்படியே நீங்கள் யாராவது இதை ட்ரை பண்ணியிருந்தா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்படி இல்லைனா ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் வேறு ஒரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.